ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் வணக்கம். திருக்கண்ணபுரம் ஸ்ரீ சௌரிராஜ பெருமாள் திருத்தலம் ஸ்தல வரலாறு தொடர்கிறது. அர்ச்சகர் திருமாலை மனமுருக வேண்டியபடி மலர் மாலைகளை களைய திருமாலின் பின்னம் தலையில் கருகருவென அழகு கூந்தல் காட்சியளித்தது. அதை பார்த்து ஆச்சரியமடைந்த சோழன் நம்பிக்கை இல்லாமல் அதை பிடித்து இழுக்குமாறு ஆணையிடுகிறான். அர்ச்சகரும் அவ்வாறே செய்ய 2 இரத்தத் துளிகள் மன்னன் முகத்தில் தெரிக்கின்றன. பக்தனுக்காக திருமாலாடிய நாடகம் இது என்பதை புரிந்து கொண்ட மன்னன் அர்ச்சகரின் பக்தியை மெச்சினான். இவ்வாறு தன்னுடைய பக்தனை இக்கட்டிலிருந்து காப்பாற்ற முடிவளர்த்து கொண்ட காரணத்தினால் இத்திருமாலுக்கு சௌரிராஜ பெருமாள் என்ற திருநாமம் ஏற்பட்டது. முடியழகில் மட்டுமல்ல, திருமால் நடையழகிலும் சிறந்தவர். நீ கிடந்த அழகை திருவரங்கத்திலே கண்டேன். பெருமானே, நினது நடையழகையும் காண வேண்டும் என்று விபீஷணன் வேண்டினான். அதற்கு திருமால் கண்ணபுரத்தில் காட்டுவோம் வா என்று சொல்லி இத்தலத்தில் நடையழகை காட்டியதாக ஐதீகம்.